Good morning, friends. நான் Srinivasan from Tagore Engineering College. இன்னைக்கு டாபிக் என்னன்னா how to convert home inverter into solar inverter. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எக்ஸிஸ்டிங் இன்வெர்டர் பேட்டரியை சோலாருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுமா? அப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சோலார்னா என்னன்றதை தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு சோலார்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் சோலார்? ஸோ சோலார் அப்படின்றது இஸ் எ ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஆர் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி. இந்த சோலார் எனர்ஜியை நம்ம ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒன்று பிவின்னு சொல்லுவாங்க, ஃபோட்டோவோல்டாயிக் சிஸ்டம். ரெண்டாவது வந்து தெர்மல் சிஸ்டம். பிவி சிஸ்டம் அப்படின்னா சன்லேருந்து வரக்கூடிய லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது. ஆனால் இந்த தெர்மல் சிஸ்டம் அப்படின்றது ஹீட் எனர்ஜி. சோலார்லேருந்து வரக்கூடிய ஹீட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து குக் பண்ணுறதுக்கோ, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஹீட் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து தெர்மல் சிஸ்டம். ஸோ எலக்ட்ரிசிட்டினா பிவி சிஸ்டம், ஹீட் எனர்ஜினா வந்து தெர்மல் சிஸ்டம். நம்ம வீட்டில் இப்போது ஹோம் இன்வெர்ட்டராக சோலார் இன்வெர்ட்டராக கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது எதோடைய டைப்பில் வருதுன்னா இது வந்து பிவி சிஸ்டமில் வருது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி டைரக்ட்லி we can get electricity from sunlight. So light energy is converted into electrical energy. So அதான் PV system. Thermal system அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா heat generated by the sun. ஸோ சன்லேருந்து வரக்கூடிய ஹீட் அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ இப்போது நம்ம பிவி சிஸ்டம் பார்க்கலாம். பிவி சிஸ்டம் பார்க்க முன்னாடி எதுக்காக இந்த சோலாருக்கு நம்ம போகணும் அப்படின்றத நம்ம ஃபியூ டாபிக்ஸ் இருக்குது, அதை பார்த்துடுவோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த சோலார் போகிறதால நம்மளுக்கு வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இதுக்காக நம்ம எந்த பேவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பொல்யூஷன் ஃப்ரீ. ஸோ இதனால் வந்து பொல்யூஷன் எதுவும் கிடையாது. ஸோ மெயின்டெனன்ஸ், மோஸ்ட் சிஸ்டம்ஸ் டு நாட் ரெக்வயர் எனி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்னன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா பெரிய விதத்தில் நம்ம மெயின்டெனன்ஸ் எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம மெயினாக மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்னா சோலார் பேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோலார் பேனல்ஸ் மேலே வந்து டஸ்ட்டு வந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ அந்த டஸ்ட்டை வந்து கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். டஸ்ட்டை அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா பேனலோடைய எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து ட்ராப் ஆகும். ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணி இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும், இவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் அவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ உங்களால் கண்டிப்பாக வந்து 100% எஃபிஷியண்ட்டாக அந்த பேனல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். இதை எத்தனை முறை சார் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இது வந்து டெய்லி பண்ண வேண்டாம். மாதத்துக்கு 2லேருந்து 3 முறை, ஒரு 2 வாரத்துக்கு 1 முறை கண்டிப்பாக வந்து நம்ம போயிட்டு க்ளீன் பண்ணலாம். எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம க்ளீன் பண்ணாவே போதுமானது. அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நம்மளால் வந்து எஃபிஷியன்சியை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதோடைய லைஃப், சார் இவ்வளோ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி போடுறோம், அதோட லைஃப் என்ன? கண்டிப்பாக இதுக்கு நாட் ஓன்லி ஃபார் பிராண்டட் சைனா பேனல்ஸ் நிறைய வந்துருச்சு. எல்லாருமே 25 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. எல்லாமே கண்டிப்பாக 25 இயர்ஸ் ஒர்க் ஆகும். அதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நெசசிட்டி. ஸோ கம்பல்ஷன், நெசசிட்டி வந்து கம்பல்ஷன் ஆயிடுச்சு. அலாரம் ஆன் குளோபல் வார்மிங். ஸோ பவர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுவும் ஒரு மெயின் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். டிப்ளீஷன் இன் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ எனர்ஜி ரிசோர்ஸஸும் வந்து நம்மளுக்கு டவுன் ஆகிட்டே போகுது. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு மெயின் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்காக தான் நம்ம சோலாருக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இன்கேஸிங் பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பிவி சிஸ்டம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் பிவி அண்ட் தெர்மல் சிஸ்டம்னு 2 இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பிவி சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு மெயினாக பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய ஹோம் இன்வெர்ட்டர் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே பிவி அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் போட்டோவோல்டாயிக் சிஸ்டம். ஸோ அந்த பிவி சிஸ்டமில் வந்து மெயினாக பார்த்தா 2 டாபிக் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு டைப் அது. இன்னொன்று வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டம். ஸோ 2 டைப் அது இருக்குது. இந்த 2 டைப்புக்குமே ஜென்ரலாக என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து தேவை, காமன் மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சோலார் பேனல் வேணும். தென் அந்த பேனல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் மவுண்டிங் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தேவை. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் இன்வெர்ட்டர்னு சொல்கிறது. நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இன்வெர்ட்டர் இல்லை, அது சோலார் இன்வெர்ட்டர். ஓகேங்களா? ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேட்ரிஸு அண்ட் தென் ஃபிஃப்த்து வந்து கேபிள்ஸ். ஸோ இதில் நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சோலார் பேனல் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. இதில் 2 டைப் இருக்குது. மோனோ கிறிஸ்டலைன் சிலிக்கான் அப்புறம் அண்ட் தென் பாலி கிறிஸ்டலைன் சிலிக்கான்.
மோனோ கிறிஸ்டலைன் சிலிக்கான்றதும் விட பாலி கிறிஸ்டலைன் சிலிக்கான் வந்து இந்தியாவில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 90% நம்ம பாலி கிறிஸ்டலைன் சிலிக்கான் யூஸ் பண்ணுறோம். மெயினாக என்ன அது பாயிண்ட்னா அந்த காஸ்ட் கொஞ்சம் கூட மோனோ எஃபிஷியன்சி அதிகம். பட் காஸ்ட் நம்மளுக்கு பார்க்கத்தால நம்ம வந்து மோஸ்ட்லி பாலி கிறிஸ்டலைன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எது உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அந்த பேனல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மோனோ ஆர் பாலி. மோனோ வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக வரும். பாலி வந்து கொஞ்சம் சைஸ் பெருசா வரும். ஸோ நம்மளுக்கு நெறைய ஏரியா இருக்கு. வீட்ல நான் போட்டுக்கலாம் அப்டின்னா, நீங்க பாலியே போலாம். நானும் பாலி தான் பிரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் மவுண்டிங் ஸ்ட்ரக்சர். மவுண்டிங் ஸ்ட்ரக்சர் அப்டின்றது இந்த பேனல்ஸ பிளேஸ் பண்ற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஷார்ப் எட்ஜஸ். நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஒரு புயல் காத்து அடிக்கும்போது, கண்டிப்பா அது வந்து கீழ வந்து விழறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மூலியமா ஆக்சிடென்ட் ஆவறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ, அந்த பேனல்ஸ வந்து நம்ம ப்ராப்பரா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அ ரொம்ப சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ, அதனால வந்து நம்ப கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மவுண்டிங் ஸ்ட்ரக்சர வந்து யூஸ் பண்ணணும். ஜென்ரலா நம்ம என்ன ம டைப் ஆஃப் மெட்டீரியல் காம்போனன்ட் வந்து யூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, கால்வனைஸ்டு அயான் வந்து யூஸ் பண்றோம். இல்ல சார் நான் வந்து ரொம்ப ஹைட்ல வைக்க போறதில்ல. ரொம்ப ஷார்ட்டா வைக்க போறேன். எனக்கு வந்து அப்டின்னா, நீங்க அலுமினியம் கூட போலாம். பட் அலுமினியம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணாது. அந்த அந்த ரிலையபிலிட்டி கிடையாது. ஸோ, அதாவது நீங்க ஜிஐ கால்வனைஸ்டு அயான் கோட்டிங்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரியான ஒரு ஸ்ட்ரக்சர வந்து யூஸ் பண்ணுங்க. அது வந்து பெஸ்ட் நம்மளுக்கு. சேஃப்டிக்காக நான் சொல்றது. நெக்ஸ்ட் வந்து சாரி. இந்த சோலார் பேனல்ஸ் வந்து நீங்க பிளேஸ் பண்றீங்க, யூஸ் பண்றேன் அப்டின்னா, அந்த பேனல்ஸ எப்படி சார் பிளேஸ் பண்றது? அதுக்கு கண்டிப்பா வந்து நீங்க ஒரு 4 ப்ரொசீஜர வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பேனல்ஸ் வந்து கண்டிப்பா சவுத் ஃபேசிங்ல வைக்கணும். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்ன்னு இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்க்கும்போது சவுத் எப்படி ஃபேஸ் பண்றீங்களோ, அந்த மாரி பேனல்ஸ் வந்து ஷுட் பி இன் சவுத் ஃபேசிங். சவுத் ஃபேசிங்ல பேனல்ஸ் வந்து பார்க்கணும் கண்டிப்பா. செகண்ட் வந்து அந்த பேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கிள்ல வைப்பாங்க. ஃப்ளாட்டா வைக்க மாட்டாங்க. இது இவ்ளோ ஆங்கிள் தான் ஒவ்வொரு இடத்துக்கும் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரே ஒரே ஆங்கிள் தான் எல்லா இடத்துக்கும் வைக்கணும்னு கிடையாது. ஸோ கண்ட்ரி ஸ்டேட் வைஸ் வந்து இட் வில் வேரி. ஸோ உங்களுடைய மொபைல்ல ஒரு லாட்டிட்யூட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு, உங்களோட லாட்டிட்யூட், லாங்கிட்யூட்ன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி, அதில லாட்டிட்யூட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பாருங்க. அதில 12 டிகிரி, 13.8 டிகிரி, 14 டிகிரின்னு காட்டும் உங்களுடைய லொகேஷன்ல. அதில என்ன டிகிரி காட்டுதோ அந்த டிகிரி அப்படியே பிளைண்டா வையுங்க. ஏன்னா அப்படி வச்சீங்கன்னா, அந்த பேனல்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா சன்னுக்கு இருக்கும். சன்னுடைய ஃபுல் ரேடியேஷன்ஸ் வந்து அந்த பேனல் மேல வந்து படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மூலியமா எஃபிஷியன்சி 100% நம்மளால எடுக்க முடியும் ஃப்ரம் த சன். ஸோ, அதனால வந்து லாட்டிட்யூட், லாங்கிட்யூட் ஆப்ன்னு இருக்கு. அத நீங்க ஆண்ட்ராய்ட்ல ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. அ 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 3 பாயிண்ட். 3 பாயிண்ட் வந்து இந்த பேனல்ஸ் வந்து கண்டிப்பா அ கேப் ஹேர் கேப்ன்னு சொல்லுவாங்க. கீழ தரைக்கும், அந்த பேனலுக்கும் தரையோட தரையா வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. கண்டிப்பா வந்து ஹேர் கேப் வந்து வேணும். ஏன்னா, பேனல்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணும்போது கண்டிப்பா ஹீட் டெசிபேட் ஆகும். அந்த ஹீட் வெளியில சர்க்குலேட் ஆயிடணும். அங்கேயே ஸ்டோர் ஆகக்கூடாது. ஸோ, அதனால கண்டிப்பா ஹேர் கேப் வந்து வைக்கணும். அப்போ கண்டிப்பா வந்து ஒரு 1 இன்ச், 2 இன்ச்சாவது மினிமம் வந்து வைக்கணும். ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டூ 4 ஃபீட் நாங்க அ பிராக்டிகலா வந்து வைப்பாங்க. 2 டூ 4 ஃபீட் வந்து கண்டிப்பா வந்து வைப்பாங்க. எதுக்கும் எதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னா, சோலார் பேனல்ல இருந்து அந்த ஸ் ஃப்ளோருக்கான அந்த டிஸ்டன்ஸ். ஸோ 4த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அ பேனல்ஸ வந்து அந்த ஹேங்கிள்ஸ் நம்ம வைக்கிறோம்ல. ஸோ அந்த ஹேங்கிள்ஸ் வைக்கும்போது, அ அதோடைய டைரக்ஷன் சவுத் ஃபேசிங், அந்த ஆங்கிள் வந்து அந்த லாட்டிட்யூட், லாங்கிட்யூட் வந்து பார்க்குறோம். அந்த லாட்டிட்யூட், லாங்கிட்யூட் டிகிரி மட்டும் பார்த்தா போதாது. அந்த டிகிரிய கரெக்ட்டா இந்த பேனல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. அதுவும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அது பேரு வந்து கிளினோமீட்டர்ன்னு சொல்லுவாங்க. இன்கிளினோமீட்டர். கிளினோமீட்டர்ன்னு ஒரு ஆப் இருக்கு. அத டவுன்லோட் பண்ணிட்டு, அந்த அ ஆங்கிள அதாவது வந்து நீங்க லாட்டிட்யூட், லாங்கிட்யூட்ல ஒரு 12 டிகிரி இருக்குன்னா, அந்த 12 டிகிரிய நீங்க அந்த அந்த ஃபோன்ல பிளேஸ் பண்ணிட்டு, கரெக்ட்டா அந்த ஆங்கிள் வந்து நீங்க வைக்கணும். ஸோ இது வந்து கண்டிப்பா அ முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இதெல்லாம் ஒரு பேனல்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்க பார்க்க தேவையான ப்ரொசீஜர்ஸ். நம்ம கண்டிப்பா இந்த ப்ரொசீஜர நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு அ சோலார் இன்வெர்ட்டர். ஆல்ரெடி நம்ம வீட்ல யூஸ் பண்ற இன்வெர்ட்டர்ஸ் வந்து சோலார் இன்வெர்ட்டர் ஆனா கிடையாது. நம்ம வீட்ல இருக்கிற இன்வெர்ட்டர் என்ன பண்ணும்? அந்த இன்வெர்ட்டர்ல என்ன இருக்குன்னா, ஆ நம்ம வீட்ல வந்து ஈபி வருது. ஈபி வந்து ஏசி பவர் சப்ளை, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஏசி
டிசியா மாறி பேட்டரியில ஸ்டோர் ஆகும். அகைன் அந்த டிசி ஏசியா மாத்தி நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி நம்மளுடைய லோடுக்கு வந்து கொடுக்கும். இதுதான் நார்மல் இன்வெர்ட்டருடைய இது. ஸோ நார்மல் இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏசிய டிசியா மாத்தும்போது கான்ஸ்டன்ட் டிசியா மாத்தி பேட்டரி கரெக்ட்டா குடுத்துடும். அதுவே சோலார் இன்வெர்ட்டர்ஸ் அப்படின்னு வரும்போது, நம்மளுக்கு எடுக்கிற இன்புட் வந்து ஏசி கிடையாது. சோலார்லேருந்து வர்றது டிசி. ஸோ அப்ப டிசி வரும்போது, அந்த டிசிய டைரக்ட்டா அப்படியே நம்ம பேட்டரியில ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனா டைரக்ட்டா ஸ்டோர் பண்ணணும்னா கண்டிப்பா ஸ்டோர் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் வந்து வேரியபிள் வோல்டேஜ். நீங்க கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் இருந்தா மட்டும் தான் உங்க பேட்டரி வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ கான்ஸ்டன்ட் வோல்டேஜா மாத்தணும். ஸோ வேரியபிள் வோல்டேஜ கான்ஸ்டன்ட் வோல்டேஜா மாத்துறதுக்கு வி நீட் சார்ஜ் கண்ட்ரோலர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த சார்ஜ் கண்ட்ரோலர் வேணும். சோலார் இன்வெர்ட்டர்ல இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் இன்பில்ட்டா உள்ளேயே இருக்கும். அதனால நீங்க வெறும் சோலார் இன்வெர்ட்டர் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு, பேனல்லேருந்து இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணி, நீங்க அப்படியே பேட்டரிய கனெக்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அதுதான் சோலார் இன்வெர்ட்டருக்கு சொல்றது. அப்ப நார்மல் இன்வெர்ட்டருக்கும், சோலார் இன்வெர்ட்டருக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? நார்மல் இன்வெர்ட்டர்ல சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்காது. சோலார் இன்வெர்ட்டர்ல சார்ஜ் கண்ட்ரோலர் இன்பில்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் உங்களுக்கு அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் சோலார் பேட்டரீஸ். வீட்ல யூஸ் பண்ற பேட்டரி அதுதானே சார் சோலார் பேட்டரி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது இல்ல. நம்ம வீட்ல யூஸ் பண்ற பேட்டரி வந்து C20 சைக்ளிக் 20 பேட்டரி. சோலார்ல நம்ம யூஸ் பண்ற பேட்டரி வந்து C10 பேட்டரி, சைக்ளிக் 10 பேட்டரி. என்ன சார் இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள யூஸ் பண்ற அதோடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து டிஃபரன்ஸ். உள்ள யூஸ் பண்ற பிளேட்ஸ் உடைய திக்னெஸ் எல்லாம் வேரியா இருக்கும். எதுக்காக அந்த வேரியேஷன்ஸ் இருக்குன்னா, நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ற பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்ல ஒரு 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஒரு 4 ஹவர்ஸ். அவ்வளோதான். அதுவும் எப்ப யூஸ் பண்ணுவோம்? எப்பலாம் பவர் கட் ஆகுதோ, பவர் இன்டரப்ஷன்ஸ் ஈபில வரும்போது, அந்த நேரத்தில நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா, சோலார் பேட்டரீஸ் அப்படி கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் சோலாருக்கு கொடுக்கறதால, கண்டிப்பா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் அந்த பேட்டரீஸ் ரன் ஆயிட்டே இருக்கும். அப்போ அதோடைய லைஃப் வந்து நீங்க C20 யூஸ் பண்ணும்போது சீக்கிரமா ரெடியூஸ் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம C10 பேட்டரீஸ் வந்து போறோம். அப்போ வீட்ல யூஸ் பண்ற பேட்டரீஸ் யூஸ் பண்ணக்கூடாதா? அப்படி இல்ல. நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, அது இன்னும் சீக்கிரம் அதோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ அத கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா C20யும் நம்ம சோலார்ல யூஸ் பண்ணலாம். பட் C20 பேட்டரீஸ் வந்து யூஸ் பண்ணி தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க திரும்பியும் ஒரு நியூ பேட்டரியா போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா C10 பேட்டரிய வந்து பிரிஃபர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேபிள்ஸ். கேபிள்ஸ் பொறுத்தவரைக்கும் டிசி கேபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல இருக்கு. ஸோ டிசி கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஜெனரலா சிங்கிள் கோர் கேபிள் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். 2 டைப் நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட்டுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைட்ல ஆன் கிரிட் சிஸ்டம் அண்ட் ஆஃப் கிரிட் சிஸ்டம் அப்படின்ட்டு. ஸோ ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்றத வந்து பாருங்க. இந்த பிளாக் டயகிராம் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோலார் பேனல்ஸ், இன்வெர்ட்டர் அண்ட் தென் வந்து நெட் மீட்டர், யூட்டிலிட்டி கிரிட் அண்ட் தென் ஹோம். ஸோ நம்ம சோலார் பேனல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ சன் ரேடியேஷன் பட்டவுடனே உங்களுக்கு வந்து சோலார் பேனல்லேருந்து டிசி வோல்டேஜ் ஜெனரேட் ஆகும். அது வரக்கூடியது வேரியபிள் வோல்டேஜ். இந்த இன்வெர்ட்டர்ன்றது ஆன் கிரிட் இன்வெர்ட்டர், சோலார் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர். இந்த வேரியபிள் வோல்டேஜ் உள்ள இருக்கிற கண்ட்ரோலர், சார்ஜ் கண்ட்ரோலர் வேரியபிள் வோல்டேஜ கான்ஸ்டன்ட் வோல்டேஜா மாத்திட்டு, அந்த வோல்டேஜ் வந்து இங்க இன்வெர்ட்டருக்கு குடுத்துட்டு, இன்வெர்ட்டர்ல டிசி, ஏசியா மாறும். அந்த ஏசி இன்வெர்ட்டர் ஏசி பவர் சப்ளை நெட் மீட்டருக்கு போயிட்டு, நெட் மீட்டர் மூலியமா யுட்டிலிட்டி கிரிட்க்கு வந்து போயிடும். இந்த நெட் மீட்டர் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நார்மலா நீங்க ஒரு மீட்டர் நம்ம வீட்ல யூஸ் பண்ற மீட்டர்லயே நீங்க ஒரு ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி நீங்க ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டீங்கன்னா, நீங்க எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணி நீங்க ஈபிக்கு அனுப்பிச்சாலும், உங்களுக்கு ஈபிக்கு நீங்க எவ்வளோ யூனிட்ஸ் நீங்க அனுப்புறீங்களோ, அதுக்கும் சேர்த்து நீங்க ஈபி பில் பே பண்ணணும். ஏன்னா, நம்ம வீட்ல இருக்கிற நார்மல் மீட்டரால வந்து எந்த பக்கம் பவர் சப்ளை போகுதுன்னு அதுக்கு தெரியாது. நீங்க அனுப்பிச்சாலும் சரி, நீங்க எடுத்தாலும் சரி 2த்துக்கும் ஆட் பண்ணி உங்களுக்கு ஈபி பில் பே பண்ற மாரி வரும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும். அந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது நம்மளுக்கு. நம்ம ஜெனரேட் பண்ற எலக்ட்ரிசிட்டிக்கு கவர்ன்மென்ட் தே ஹேவ் டூ பே அப்படின்னா, வி கேன் கோ ஃபார் நெட் மீட்டர். கண்டிப்பா நெட் மீட்டர் நம்மளுக்கு தேவ. ஸோ நெட் மீட்டருக்கு நம்ம கண்டிப்பா கவர்ன்மென்ட்ல அப்ளை பண்ணி ஆன் கிரிட் ஆன் கிரிட்க்கு நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த நெட் மீட்டர. ஸோ உங்களுக்கு ஈபிலேருந்து உங்களோட நியர்பை ஈபி ஆஃபீஸ்ல நீங்க குடுத்து நெட் மீட்டர்ஸ் வந்து வாங்கி கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஸோ பட் இது எல்லாருக்கும் பெர்மிஷன் இருக்குமானா இருக்காது. நீங்க உங்க ஈபில நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து எங்க பவர் டிமாண்ட் இருக்கோ, அங்க தான் நம்மளுக்கு இந்த ஈபி நெட் மீட்டர்ஸ் வந்து குடுப்பாங்க. அங்க தான் நீங்க இத போட முடியும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். நீங்க ஒரு ஆன் கிரிட் சிஸ்டம் போம்போது உங்களுடைய பேனல்ஸ், இன்வெர்ட்டர் எல்லாமே வந்து எம்என்ஆர்இ அப்ரூவ்டா இருக்கணும். நீங்க லோக்கல் பேனல்ஸோ, லோக்கல் இன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. எம்என்ஆர்இ அப்டின்னா என்ன? அப்டின்னா
MNRE மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இவங்களுடைய கைடன்ஸ், இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த ரினியூவபிள் எனர்ஜி சோலார் பேனல்ஸ் எல்லாமே வருது. சோலார் எல்லாமே வருது. ஸோ இவங்க வந்து அப்ரூவல் வந்து குடுக்குறாங்க. அவங்க குடுத்திருக்கிற பேனல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி MNRE அப்ரூவ்ட் ஆகல அப்படின்னா, நீங்க BIS அப்ரூவ்ட் வந்து நீங்க வாங்கிக்கலாம். BIS அப்படின்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். அந்த அப்ரூவ்ட் இருந்தாலும் அத வந்து கன்சிடர் பண்றாங்க. இந்த மாரி அப்ரூவ்ட் இருந்தா மட்டும் தான் நீங்க ஆன் கிரிட் சிஸ்டம்ல நீங்க பயன்படுத்த முடியும். பட் நம்ம இப்ப ஆன் கிரிட் பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ஹோம் இன்வெர்ட்டர் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு தான் பார்க்குறோம். அது எதுல வருதுன்னா, ஆஃப் கிரிட் டைப்ல தான் வருது. ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் அத பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஆஃப் கிரிட். ஜென்ரலா உங்க வீட்ல இன்வெர்டர் பேட்டரியே இல்ல அப்டின்னா, நீங்க ஒரு சோலார் போடணும் அப்டின்னா வந்து உங்களுக்கு ஆஃப் கிரிட் சிஸ்டம் போடுறீங்கன்னா, நம்மளுக்கு 3 வேணும். சோலார் பேனல்ஸ், இன்வெர்டர், பேட்டரி. அங்க நெட் மீட்டர் வரும். இன்ஸ்டெட் ஆஃப் நெட் மீட்டர் வந்து இங்க நம்மளுக்கு பேட்டரி வந்து கண்டிப்பா வேணும். ஏன்னா ஆன் கிரிட்ல பேட்டரிஸ் வராது. ஆஃப் கிரிட்ல கண்டிப்பா பேட்டரி இருக்கணும். ஏன்னா இத நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணி நம்ம ஈபிக்கு அனுப்ப முடியாது. நம்ம ஜெனரேட் பண்ணி, நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஸோ இதுக்கு கவர்ன்மெண்ட் கிட்ட எந்த பெர்மிஷனும் வாங்க வேணாம். ஸோ அதனால வந்து MNRE அப்ரூவ்ட் இருக்கணும்னும் அவசியம் இல்ல. இந்த சோலார் பேனலுக்கும், இன்வெர்ட்டருக்கும். இதான் ஆஃப் கிரிட் சிஸ்டம். இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் செட்டப் நீங்க ஃபுல்லா பண்ணணும். உங்க வீட்ல இன்வெர்டர் பேட்டரி இல்லன்னா, நீங்க கண்டிப்பா சோலார் இன்வெர்ட்டர், சோலார் பேட்டரிஸ், பேனல்ஸ் வாங்கணும். பட் எங்ககிட்ட ஆல்ரெடி இன்வெர்டர் பேட்டரி இருக்கு சார். இத நான் சோலாருக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்றது? அப்படின்ற உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ அந்த மாரி பண்ண முடியும்னா, கண்டிப்பா பண்ண முடியும் ஆஃப் கிரிட் சிஸ்டம்ல. அப்படின்றத நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்றேன். ஸோ கன்வெர்ட் ஹோம் இன்வெர்ட்டர் இன்டூ சோலார் இன்வெர்ட்டர். ஸோ நம்ம வீட்ல யூஸ் பண்ற ஆல்ரெடி ஹோம் இன்வெர்ட்டர, சோலார் இன்வெர்ட்டரா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ எப்படி வந்து கன்வெர்ட் பண்றது அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு 2 பிளாக் டயகிராம் குடுத்துருக்கேன். ஸோ ஒண்ணுத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் ஸ் நீங்க ஆல்ரெடி இருக்கிற இன்வெர்ட்டர் பேட்டரிய யூஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து வீட்டுக்கு யூஸ் பண்றது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணி, நம்ம வீட்ல இருக்கிற லோட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கானது தான் ஏ இந்த பிளாக் டயகிராம் குடுத்துருக்கேன். இந்த பி அப்படின்ட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் நான் இன்வெர்ட்டரும் நான் ஸ்கிப் பண்ணிர்றேன். என்கிட்ட டிசி லோட்ஸ் நெறைய இருக்கு. நான் டிசி லோட் மட்டும் யூஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவன் உங்க வீட்ல இருக்கிற டிசி லோட்ஸ் அதாவது வந்து இப்ப எல்இடி லைட்ஸு, அப்புறம் வந்து பிரஷ்லெஸ் டிசி ஃபேனு. ஸோ இந்த மாரியான லோட்ஸ் எல்லாம் வந்து நீங்க டிவி, எல்இடி டிவி இந்த மாரி லோட்ஸ்லாம் நீங்க பயன்படுத்தணும் வித்தவுட் வந்து இன்வெர்ட்டர் அப்படின்னா, அதுவும் பாசிபிள். இந்த அ வீட்ல யூஸ் பண்ற பேட்டரி மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். நீங்க இன்வெர்ட்டர் கூட ஸ்கிப் பண்ணிடலாம் தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இத சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் பிளாக் டயகிராம் இத பாருங்க. ஸோ இந்த சோலார் பேனல், ஸோ சோலார் பேனல்ல இருந்து சார்ஜ் கண்ட்ரோலர் இருந்து பேட்டரி, அண்ட் தென் பேட்டரியில இருந்து உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டர், இன்வெர்ட்டர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து போகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு பிளாக் டயகிராம். இதுல இந்த சோலார் பேனல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்கருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சன்னுடைய ரேடியேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து படும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இங்க எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகும் இன் டெர்ம்ஸ் ஆஃப் டிசி. சாரி. ஸோ டிசி பவர் சப்ளை. ஸோ இங்கேருந்து வரக்கூடிய டிசி பவர் சப்ளை ஃபர்ஸ்ட்டு நம்ம எங்க கனெக்ட் பண்ணணும்னா, இந்த சார்ஜ் கண்ட்ரோலர்ல நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் என்ன பண்ணும்? இங்கேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் வந்து வேரியபிள் வோல்டேஜ், நாட் எ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். ஸோ அந்த வேரியபிள் வோல்டேஜ கான்ஸ்டன்ட் வோல்டேஜா மாத்தணும். அதுக்கு தான் இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ வேரியபிள் வோல்டேஜ இங்க கான்ஸ்டன்ட் வோல்டேஜா மாத்தி, அத வந்து எங்க எடுத்துன்னு போய் குடுப்போம் அப்டின்னா, பேட்டரியில எடுத்துன்னு போயிட்டு நம்ம குடுப்போம். ஏன்னா பேட்டரியில எதுக்காக குடுக்குறோம்னா, ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸோ நம்ம ஜெனரேட் பண்றத நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அண்ட் தென் வந்து இந்த பேட்டரியில இருக்கிறது இப்ப டிசி லோடு தான். டிசி பவர் தான். இந்த டிசி பவர நம்ம வீட்ல யூஸ் பண்ற லோட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியும்னா, முடியாது. ஏன்னா நம்ம வீட்ல ஜெனரலா வந்து ஏசி லோட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ அதனால நம்ம வீட்ல யூஸ் பண்ற இன்வெர்ட்டர வந்து நம்ம ஆல்ரெடி இந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பேட்டரியில இருந்து நம்மளுக்கு இன்வெர்ட்டர் வழியா வந்து பவர் சப்ளை போயிட்டு இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கும். ஆல்ரெடி இருக்கிற இன்வெர்ட்டர் பேட்டரி நம்ம வீட்ல இருக்கிற இன்வெர்ட்டர் பேட்டரிய தான் நம்ம இங்க சோலாருக்கு கன்வெர்ட் பண்றோம். இதுக்கு 2 தான் வேணும். ஒண்ணு சோலார் பேனல், இன்னொன்னு சார்ஜ் கண்ட்ரோலர். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். நீங்க சோலார்ல ரெகுலரா நான் யூஸ் பண்ணணும் சார். நான் வந்து சோலார் ஆல்ரெடி இருக்கிற இன்வெர்ட்டர் பேட்டரிய நான் சோலார்ல போட்டு யூஸ் பண்ண போறேன். நான் ரெகுலராவும் யூஸ் பண்ணணும் டெய்லி. அதுக்கு என்ன பண்றது? ஏன்னா வந்து இப்ப இன்வெர்ட்டர் வந்து இபிபிலருந்து இன்வெர்ட்டர் வழியா பேட்டரி சார்ஜ் ஆகுது. நான் அதுல சோலார் பேனலும் கனெக்ட் பண்ணா 2 பவர் சப்ளையும் வருமே. எந்த பவர் சப்ளை வந்து பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கும், லோடுக்கு போறதுக்கும் எடுத்துக்குன்ற ஒரு கொஸ்டின் வரும். கண்டிப்பா வந்து இது அ அ நம்ம கிளியர் பண்ண முடியும். என்ன பண்ணணும்னா, ஒரு மேனுவலா ஒரு ஸ்விட்ச் அதாவது இன்வெர்ட்டர்லேருந்து ஈபிலேருந்து வரக்கூடிய பவர் சப்ளை நம்ம இன்வெர்ட்டருக்கு குடுத்து, இன்வெர்ட்டர் வழியா தானே நம்ம பேட்டரிய சார்ஜ் பண்றோம். அண்ட் தென் சார்ஜ் பண்ணத அகைன் இன்வெர்ட்டர் வழியாவே நம்ம எடுத்து யூஸ் பண்றோம். இந்த இடத்துல என்ன பண்ணணும், இன்வெர்ட்டருக்கு ஈபிலேருந்து வரக்கூடிய இன்புட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்புட்ட மட்டும் நீங்க மேனுவலா ஆஃப் பண்ணி வைக்கணும்.
அத ஆன் பண்ணி வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, ஈபிலேருந்து வரக்கூடிய பவர் சப்ளையும் எடுத்துக்கும், சோலார் பவர் சப்ளையும் எடுத்துக்கும். 2மே எடுத்து யூஸ் பண்ணும். உங்களால 100% சோலார் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஈபியும் எடுத்து யூஸ் பண்றதால, உங்களுக்கு பெரிய பெரிய லெவல்ல வந்து காஸ்ட் கட்டிங் அதாவது வந்து பவர் வந்து கன்சியூம் பண்றத உங்களால பார்க்க முடியாது. ஸோ, அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா வந்து இன்வெர்ட்டருக்கு ஒரு இன்புட் இருக்கும். அந்த இன்புட்ட வந்து நீங்க ஈபிலேருந்து எடுத்திருப்பீங்க. அந்த இன்புட் ஸ்விட்ச ஆஃப் பண்ணி வச்சுரணும். இன்வெர்ட்டர ஆஃப் பண்ணக்கூடாது. இன்வெர்ட்டர் ஆன்ல தான் இருக்கணும். இன்வெர்ட்டருடைய இன்புட் ஸ்விட்ச மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? ஆஃப் பண்ணி வைக்கணும். அத ஆஃப் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஈபிலிருந்து வரக்கூடிய இன்புட் வந்து ஸ்டாப் ஆயிடும் இன்வெர்ட்டருக்கு. அப்ப இப்ப இன்வெர்ட்டருக்கு எப்படி சார் இன்புட் வரும்னா, இன்வெர்ட்டருக்கு இன்புட்டே தேவையில்ல. ஸோ சோலார் பேனல்லேருந்து சார்ஜ் கண்ட்ரோலருக்கு வரும். வேரியபிள் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் வோல்டேஜா மாறிச்சு. மாறுன வோல்டேஜ டைரக்ட்டா பேட்டரியில குடுக்குறோம். இந்த பேட்டரியிலிருந்து எங்க போகுது? இன்வெர்ட்டர் வழியா லோடுக்கு போயிட்டு வொர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அகைன் நம்ம எப்போ இத வந்து அகைன் நம்மளோட ஈபி ஆன் பண்ணலாம்னா, ஈவினிங் டைம் இல்லன்னா சோலார் வொர்க் ஆவாத நேரத்தில நீங்க என்ன பண்ணலாம்? போயிட்டு அந்த இன்வெர்ட்டருடைய அந்த இன்புட்ட வந்து ஆன் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, இத ஒரு மார்னிங் வந்து நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. இன்வெர்ட்டர் இன்புட்ட. அ ஈவினிங் டைம்ல நைட் டைம் வரும்போது சன் ரேடியேஷன் இல்லாத நேரத்தில நீங்க அகைன் ஆன் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாரி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுடைய பேட்டரியும் சேவ் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து சோலாரும் வந்து 100% நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியும். இது வந்து கண்டிப்பா நம்ம மேனுவலா ஒரு ஸ்விட்ச் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். பி நெக்ஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, சார் ஆல்ரெடி இன்வெர்ட்டர் பேட்டரி இருக்கு. நான் பேட்டரி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்வெர்ட்டர் வேண்டாம். ஏன்னா நான் யூஸ் பண்ண போறது டிசி லோட் மட்டும் தான்னா, தாராளமா யூஸ் பண்ணலாம். இன்வெர்ட்டர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு, ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு, பேட்டரியில டைரக்ட்டா சார்ஜ் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணிட்டு, பேட்டரியிலேருந்து டைரக்ட்டா வந்து நீங்க டிசி லோட்ஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படியும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏசி லோடு இல்லன்னா. ஒன்லி டிசி லோடுனா. இதுல நீங்க ஏல வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி லோடும் யூஸ் பண்ண முடியும். ஆஸ் வெல் டிசி வேணுனாலும் டிசி லோட நீங்க எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2மே உங்களால வந்து யூஸ் பண்ண முடியும். அ இந்த ஃபர்ஸ்ட் போட்டுக்கிற ஏன்ற பிளாக் டயகிராம் பார்த்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பா இதுக்கு வந்து அடிஷனல் எக்ஸ்டர்னல் சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து நமக்கு தேவை. அப்ப சார்ஜ் கண்ட்ரோலர்ன்ற ஒரு தனி கான்செப்ட்ட நம்ம வந்து தனியா ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ரேட்டிங்ஸ் இருக்கு. அந்த ரேட்டிங்க வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போ முக்கியமா என்ன வேணும்? ஆல்ரெடி இன்வெர்ட்டரும், பேட்டரியும் கனெக்ட் ஆயிருக்கு. லோடோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்க பேட்டரியில இருந்து அடிஷனல் இப்ப பேட்டரி பிளஸ், மைனஸ்லேருந்து ஒரு ஒயர் இன்வெர்ட்டருக்கு குடுத்துருப்பீங்க. அதே பேட்டரி பிளஸ்லேருந்து ஒரு லைனும், மைனஸ்லேருந்து ஒரு லைனும் எடுத்துட்டு வந்து, அத தான் நீங்க சார்ஜ் கண்ட்ரோலர்ல கனெக்ட் பண்ணணும். அண்ட் தென் சோலார் பேனலோட பிளஸ், மைனஸையும் கொண்டு வந்து நீங்க சார்ஜ் கண்ட்ரோலர்ல கனெக்ட் பண்ணணும். இத எப்படி கனெக்ட் பண்றது தான் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். ஸோ ஹவ் டூ கால்குலேட் த ரேட்டிங் ஆஃப் பிஃபோர் தட் எப்படி இத கனெக்ட் பண்றோன்றதுக்கு முன்னாடி, நம்ம எவ்வளோ பேனல்ஸ் போட போறோம்? இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி உங்க வீட்ல தெரியும். ஒரு இன்வெர்ட்டர், ஒரு பேட்டரி ஆல்ரெடி வந்து நீங்க போட்டிருப்பீங்க. இன்வெர்ட்டருடைய ரேட்டிங்ஸ் வந்து அங்க குடுத்திருப்பாங்க. விஏல ஒரு 750 விஏ, 1 கேவிஏ தட் ஆர் 1000 விஏ அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அதே மாரியே பேட்டரீஸ்லயும் உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. பேட்டரீஸ் எப்படி குடுத்திருப்பாங்கன்னா, ஏஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஆம்பியர் ஹவர்ல சொல்லியிருப்பாங்க. 150 ஆம்பியர் ஹவர், 200 ஆம்பியர் ஹவர், 400 ஆம்பியர் ஹவர்ஸ் அது மாரி குடுத்திருப்பாங்க. மேக்ஸிமம் 200 தான். அந்த மாரி ஏஹெச்ல வந்து குடுத்திருப்பாங்க. இன்வெர்ட்டர்ஸ பொறுத்தவரைக்கும் விஏல வந்து குடுத்திருப்பாங்க. அப்ப பேனல்ஸும் கண்ட்ரோலர்ல வந்து என்ன ரேட்டிங்ஸ் இருக்கு, எப்படி கால்குலேட் பண்ணணும், என்ன யூனிட்ஸ்ல இருக்கு அப்படின்னா, சோலார் பேனலோட யூனிட்ஸ் வந்து வாட்ஸ். நம்ம வாட்ஸ்ல தான் சோலார் பேனல வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதோட யூனிட் வந்து வாட்ஸ் தான். ஆ இன்வ இது சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்பியர்ஸ். சார்ஜ் கண்ட்ரோலர வந்து ஆம்பியர்ன்னு நம்ம சொல்லுவோம். ஆம்ப்ஸ்ல தான் சொல்லுவோம். யூனிட் வந்து ஆம்பியர். தட் மீன்ஸ் எதுல மெஷர் பண்ணுவோம்னா, ஆம்பியர்ல மெஷர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சோலார் பேனல எப்படி கால்குலேட் பண்றதுன்றத நான் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெனைக்கிறேன். பார்க்கலாம். So how to calculate the rating of solar panel and charge controller for our existing home inverter and battery. ஸோ நம்ம வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நார்மலா இன்வெர்ட்டர் இருக்கும். வீட்ல யூஸ் பண்ற எக்ஸிஸ்டிங் இன்வெர்ட்டர் அண்ட் தென் பேட்டரி. இந்த 2த்துக்கும் என்ன மாரி பேனல்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாரி சார்ஜ் கண்ட்ரோலர், எவ்வளோ ரேட்டிங் ஆன சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் அங்க குடுத்துருக்கேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு கால்குலேட் த லோட்ஸ் கனெக்டட் இன் எக்ஸிஸ்டிங் இன்வெர்ட்டர். உங்க வீட்ல இருக்கிற எக்ஸிஸ்டிங் இன்வெர்ட்டர்ல எவ்வளோ லோட்ஸ வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றத நீங்க முதல்ல கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்ல வந்து ஒரு 1 கேவிஏ இன்வெர்ட்டர் இருக்குன்னா, 1001 கேவிஏ அப்படின்றது 1000 விஏ. அதாவது 1000 வாட்ஸ். 1000 வாட்ஸுக்கான லோடும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எவ்வளோ கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சார் அப்படின்னா வந்து ஒரு 75% வரைக்கும் கனெக்ட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் ஒரு 750 வாட் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம். இந்த வாட்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள். உங்க ஃபேன் உங்க வீட்ல ஒரு ஃபேன் இருக்குன்னா, ஒரு ஃபேனோட வாட்ஸ் வந்து 60 வாட்ஸ். உங்க லைட் வந்து 40 வாட்ஸ். அப்போ ஃபேனோட வாட்ஸ் 2 ஃபேன் யூஸ் பண்றீங்கன்னா 120 வாட்ஸ். லைட் வந்து 10 லைட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 10 இன்டு 40 ஸோ 400 வாட்ஸ். ஸோ 400 வாட்ஸ் பிளஸ் 120 வாட்ஸ். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 520 வாட்ஸ். ஸோ
உங்களோட டோட்டல் வாட்ஸ் எவ்வளோனா 520. அந்த 520 வாட்ஸ்னா நீங்க எவ்வளோ உங்களுக்கு இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 700, 750 இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து ஒரு 1/4 மடங்கு அதிகமா இருக்கும். அந்த மாரி. 75% நம்ம லோட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்க குடுத்துருக்கேன். ஜெனரலி 75% ஆஃப் லோட் ஷுட் பி கனெக்டட். எக்ஸாம்பிள், பை யூசிங் 1 kVA இன்வெர்டர் 1 கிலோவாட் இன்வெர்டர் வி ஷுட் கனெக்ட் மேக்ஸிமம் 750 வாட்ஸ். ஸோ ஒரு 1000 VA ஒரு இன்வெர்டர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, அந்த இன்வெர்டர்ல எவ்வளோ வாட்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம்னா, 750 வாட்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள வச்சு ஒரு சோலார் பேனல் இப்போ உங்க வீட்ல வந்து ஒரு 1 கேவி இன்வெர்டர் இருக்கு. அது மூலியமா வந்து உங்க வீட்ல 750 வாட்ஸ் லோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ஸ்க்கு எவ்வளோ பேனல் சார் போடணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தம்ப் ரூல் இருக்கு. 1 வாட் பேனல வந்து நீங்க சன் ரேடியேஷன்ல வைக்கும்போது, ஒரு நாளைக்கு எவ்வளோ உங்களால வந்து ஜெனரேட் பண்ண முடியும்னா, 5 வாட்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணலாம். இதான் வந்து தம்ப் ரூல். 1 கிலோவாட் பேனல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, அப்ப எவ்வளோ யூனிட்ஸ் ஜெனரேட் பண்ணலாம்? 5000 வாட்ஸ். தட் மீன்ஸ் 5 யூனிட்ஸ் வந்து உங்களால ஜெனரேட் பண்ண முடியும். எவ்வளோ போட்டா? 1 கேவிஏ. தட் மீன்ஸ் 1 கிலோவாட். 1000 வாட்ஸ் பேனல உங்க வீட்ல நீங்க பிளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களால வந்து ஒரு நாளைக்கு 5000 வாட்ஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அது என்ன சார் ரூல்? ஏன்னா எப்படி அது கால்குலேட் பண்ணுதுன்னா, இந்த 1000 வாட்ஸ்ன்றது பெர் ஹவர் எல்லாமே எலக்ட்ரிக்கல் கான்செப்ட்ஸ் பேசிஸ் எல்லாமே பெர் ஹவர் பேசிஸ் தான். 1 கிலோவாட் அப்படின்றது வந்து பெர் ஹவருக்கு 1 கிலோவாட். அப்போ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளோ ரேடியேஷன்ஸ் கிடைக்குதுன்னா 8 to 9 ஹவர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. பட் நம்ம அத எடுக்க மாட்டோம். நம்மளுடைய தம்ப் ரூல் எப்படி எடுக்கிறோம்னா, பீக் டைம்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் எடுப்போம். பீக் டைம் அப்படின்றது மார்னிங் 10 AM டூ ஆஃப்டர்நூன் 3 PM. ஸோ 10ல இருந்து 3 PM அப்போ 5 ஹவர்ஸ். அந்த 5 ஹவர்ஸ கால்குலேட் பண்ணி தான் 1000 வாட்ஸ்னா 1000 இன்டூ 5 ஆல்மோஸ்ட் 5000 வாட்ஸ் 5 யூனிட்ஸ் 5 கிலோ வாட்ஸ் வந்து 5 யூனிட்ஸ் வந்து நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். அதான் இங்க குடுத்துருக்கேன். 1 வாட் பேனல் வில் புரொடியூஸ் 5 வாட்ஸ் பெர் டே. ஸோ அப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் யூ நீட் 2 ஹவர்ஸ் பேக்கப் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். 1 கிலோவாட் பேனல்ஸ் இன்வெர்டர் போட்டிருக்கோம். அந்த இன்வெர்டர் வந்து 750 வாட் லோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 750 வாட்ஸ் லோட வந்து 2 மணி நேரம் பேக்கப் இப்ப எக்ஸாம்பிள் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா, அப்போ 1 மணி நேரத்துக்கு 750 வாட். அப்போ 2 மணி நேரம். அப்போ 750 இன்டூ 2 ஸோ 1500 1500 வாட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த 1500 வாட்ஸ் தட் மீன்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் 1.5 யூனிட்ஸ். ஸோ 1 1/2 யூனிட் வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவை. அதுக்கு எவ்வளோ சோலார் பேனல்ஸ போடணும்? அப்போ தென் சோலார் பேனல் இஸ் ஈக்குவல் டூ டோட்டல் வாட்ஸ் எவ்வளோ? 1500 டிவைட் பை ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நம்மளுக்கு வந்து ஜெனரேட் பண்ணுது. ஸோ டிவைட் பை 5 போட்டீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ பேனல்ஸ் ஜெனரேட் பண்றோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1500 டிவைட் பை 5 இப்பவே வந்து 4 ஹவர்ஸ் பேக்கப் வேணும் எக்ஸாம்பிள் அப்படின்னா பாருங்க 750 இன்டூ 4 750 இன்டூ 4னா ஆல்மோஸ்ட் 3000 வாட்ஸ் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுது. அப்போ 3000 வாட்ஸ் நம்மளுக்கு தேவைன்னா அதுக்கு எவ்வளோ பேனல் போடணும்னா 3000 டிவைட் பை 5 என்ன லோடு வருதோ டிவைட் பை 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வாட்ஸ் 600 வாட்ஸ் பேனல் வரும். இங்க ஒன்லி 1500 வாட்ஸ் தான் மொத்த லோடுமே. ஸோ டிவைட் பை 5 போட்டீங்கன்னா 300 வாட்ஸ் பேனல்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. ஸோ பேனல் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? நெக்ஸ்ட் சார்ஜ் கண்ட்ரோலர். நெக்ஸ்ட் வந்து சார்ஜ் கண்ட்ரோலர் கால்குலேஷன். சார்ஜ் கண்ட்ரோலர் எப்படி சார் கால்குலேட் பண்றது? டோட்டல் பேனல் வாட்ஸ். இப்போ டோட்டலா ஒரு பேனல் வாட்ஸ் கண்டுபிடிச்சிங்களா? ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போறேன். 300 வாட்ஸ் பேனலா? ஸோ அந்த 300 வாட்ஸ் தான் டோட்டல் பேனல் வாட்ஸ். டிவைட் பை சிஸ்டம் வோல்டேஜ். உங்களுடைய இன்வெர்டர் வந்து என்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஜென்ரலா பேனல பொறுத்தவரைக்கும் 2 சிஸ்டம் தான் இருக்கு மார்க்கெட்ல. 12 வோல்ட் சிஸ்டம், 24 வோல்ட் சிஸ்டம். பட் நம்ம வீட்ல யூஸ் பண்ற இன்வெர்டர் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து 12 வோல்ட் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம சிஸ்டம் வோல்டேஜ் 12 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இன்கேஸ் யாருனா 24 வோல்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணா 24 வோல்ட் சிஸ்டம் பேனல் வந்து நீங்க வாங்கிக்கணும். ஓகேங்களா? ஸோ எங்க சிஸ்டம் வோல்டேஜ் 12 வோல்ட் தான். ஸோ அதனால 12 வோல்ட். அப்ப சார்ஜ் கண்ட்ரோலர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? டோட்டல் பேனல் வாட்ஸ் டிவைட் பை சிஸ்டம் வோல்டேஜ். டோட்டல் பேனல் வாட்ஸ் எவ்வளோ? 300 வாட்ஸ் டிவைட் பை 12. சாரி இங்க நானு மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கேன். சேஞ்ச் பண்ணிக்கங்க. மல்டிப்ளை இல்ல டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பை 12. ஸோ 300 டிவைட் பை 12 போட்டீங்கன்னா உங்களுக்கு 25 ஆம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வந்து 25 ஆம்ப்ஸ் கிடைக்கும். ஸோ 25 ஆம்ப்ஸ்க்கான சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து நீங்க இதுக்கு கண்டிப்பா போடணும். சார்ஜ் கண்ட்ரோலர் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்ல 10 ஆம்ப்ஸ், 15 ஆம்ப்ஸ், 20 ஆம்ப்ஸ், 25 ஆம்ப்ஸ் அந்த மாரி மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு 25 ஆம்ப்ஸ் இல்லன்னா மேக்ஸிமம் என்ன ஆம்பியர் ரேட்டிங் வேணாலும் போட்டுக்கலாம். மினிமம் போடாதீங்க. ட்ரிப் ஆகும். ஸோ நீங்க 25 இல்லன்னா நீங்க 30, 40 கூட நீங்க போட்டுக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ இது 2ம் புரியுதுங்களா? சோலார் பேனல் கால்குலேஷன்ஸ் அண்ட் தென் வந்து சார்ஜ் ஏன்னா 2 தான் நம்ம மெயினா நம்ம பார்க்க வேண்டியது. சோலார் பேனல் எப்படி இன்னொன்னு நான் சொல்றேன். 1 வாட் பேனல் போட்டா ஒரு நாளைக்கு 5 வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து 5 ஹவர்ஸ் அது ஜெனரேட் ஆகுதுன்றது தான் கான்செப்ட். அப்போ நம்மளுக்கு மொத்தமா 750 வாட்ஸ் இன்டூ 2 ஹவர் பேக்கப். ஸோ 1500 வாட்ஸ் தேவைப்படுது. 1500 டிவைட் பை 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு 300 வாட்ஸ் வந்து பேனல் கண்டுபிடிச்சிடும். அந்த 300 பேனல் வாட்ஸ் பேனல் டிவைட் பை 12 போட்டீங்கன்னா உங்களுக்கு 25 ஆம்ப்ஸ் ஆன சிஸ்டம் வோல்டேஜ் வந்து நம்மளால கண்டுபிடிச்ச முடியும்.
ஸோ சார்ஜ் கண்ட்ரோலரும் கண்டுபிடிச்சாச்சு, அண்ட் தென் வந்து பேனல்ஸும் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ சார்ஜ் கண்ட்ரோலர் எப்படி இருக்கும்? பேனல்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சார்ஜ் கண்ட்ரோலர் எப்படி சார் இருக்கும்? ஸோ அதுக்கான ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன், இமேஜ் போட்டிருக்கேன். ஸோ இதான் வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். சார்ஜ் கண்ட்ரோலரில் 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து பிடபிள்யூஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, பல்ஸ் வித் மாடுலேஷன். அண்ட் தென் இன்னொன்னு வந்து எம்பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங். 2மே வந்து நல்லாயிருக்கும். பிடபிள்யூஎம்மை விட வந்து ஒரு 20 to 25% வந்து எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும் எம்பிபிடி. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எம்பிபிடி கிடைச்சா வாங்குங்க, இல்ல பிடபிள்யூஎம் கூட யூஸ் பண்ணுங்க, நோ இஷ்யூ. சார்ஜ் கண்ட்ரோலர். இந்த சார்ஜ் கண்ட்ரோலர்ல கீழ அங்க குடுத்துருக்காங்க பாருங்க. நான் கர்சர் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லோகோ மாரி குடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சோலார் பேனல் லோகோ குடுத்து, அதோடைய பிளஸ், மைனஸ்ன்னு குடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பேட்டரின்னு குடுத்து இங்க ஒரு பிளஸ், மைனஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அண்ட் தென் லோட் குடுத்து பிளஸ், மைனஸ்ன்னு குடுத்துருக்காங்க. இது வந்து டிசி லோட். நீங்க சோலார் பேனலோட பிளஸ் இதில தான் கனெக்ட் பண்ணணும். சோலார் பேனல் மைனஸ இங்க கனெக்ட் பண்ணணும். அதே மாரி பேட்டரியோட பிளஸ் இங்க கனெக்ட் பண்ணணும். பேட்டரியோட மைனஸ் இங்க கனெக்ட் பண்ணணும். அண்ட் தென் வந்து இது டிசி லோட் இன்கேஸ் நீங்க தேவைன்னா, நீங்க டிசி லோட்லேருந்து எடுத்துக்கலாம். இதில கனெக்ட் பண்ணும்போது ஒரு ப்ரொசீஜர் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எப்பவுமே இந்த சார்ஜ் கண்ட்ரோலோட வேலை என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். வேரியபிள் வோல்டேஜா, கான்ஸ்டன்ட் வோல்டேஜா குடுக்குறது. அப்போ இதுக்கு முதல்ல நம்ம இதில கனெக்ட் பண்ற காம்போனன்ட்டோடைய மெட்டீரியலோடைய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் வோல்டேஜா இருக்கணும். நம்மளுக்கு பேனல்லேருந்து வரக்கூடியது வேரியபிள் வோல்டேஜா, கான்ஸ்டன்ட் வோல்டேஜா? தெரியும் கண்டிப்பா உங்களுக்கு. இந்த வேரியபிள் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேரியபிள் வோல்டேஜ்ன்றத அத நம்ம முதல்ல கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்ப சார்ஜ் கண்ட்ரோலர்ல ஃபர்ஸ்ட் எத கனெக்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே சார்ஜ் கண்ட்ரோலர்ல பேட்டரிய தான் கனெக்ட் பண்ணணும். பேட்டரிய கனெக்ட் பண்ணணும். 2வது தான் வந்து பேனல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேட்டரிலேருந்து வரக்கூடிய மைனஸ் அண்ட் பிளஸ் அத நீங்க ஃபர்ஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு, அண்ட் தென் பேனல்லேருந்து வரக்கூடிய மைனஸ், பிளஸ் கனெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டிசி லோட் இருந்தா நீங்க டிசி லோட் கனெக்ட் பண்ணலாம். இத நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இத நல்லா நோட் பண்ணிக்கங்க. சார்ஜ் கண்ட்ரோலர்ல முதல்ல பேட்டரி தான் கனெக்ட் பண்ணணும். 2வது தான் பேனல் கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பேனல் கனெக்ட் பண்ணி 2வது பேட்டரி கனெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. உங்களுக்கு வந்து நெறைய இஷ்யூஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க பேட்டரிய கனெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பேனல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ பேட்டரிய கனெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும். பேட்டரி ஃபுல் சார்ஜ் கண்டிஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அட்லீஸ்ட் பேட்டரியோடைய வோல்டேஜ செக் பண்ணுங்க. பேட்டரியோட வோல்டேஜ் ஒரு 12.5க்கு மேல இருந்ததுன்னா நல்லது. வெல் அண்ட் குட். 12.5 வோல்டேஜ் மேல இருக்கான்னு செக் பண்ணி, அண்ட் தென் நீங்க வந்து இதுல கனெக்ட் பண்ணுங்க பேட்டரிய. அண்ட் தென் நீங்க பேனல்ஸ் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட்டு பேட்டரி, 2வது வந்து பேனல். ஸோ கனெக்ஷன் ப்ரொசீஜர் இதில பாருங்க. நம்ம ஜெனரலா வந்து ஆன் கிரிட், ஆஃப் கிரிட் 2 சொல்லியிருந்தேன். அ ஆஃப் கிரிட்ல நம்ம எப்பவுமே கனெக்ட் பண்ணும்போது 12 வோல்ட் சிஸ்டம் நம்ம சொல்லிட்டோம். ஸோ நம்ம ஒரு பேனல் மட்டும் கனெக்ட் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு பேனலுடைய பிளஸ்ஸ கொண்டு வந்து டைரக்ட்டாவும் வந்து சார்ஜ் கண்ட்ரோலர்ல இன்னொரு ஒரு பேனலுடைய மைனஸ டைரக்ட்டா சார்ஜ் கண்ட்ரோலர்ல குடுத்துடலாம். ஆனா நீங்க மல்டிபிள் பேனல்ஸ் இப்போ 300 வாட்ஸ் நம்மளுக்கு வந்தது ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்த்தோம். ஸோ 300 வாட்ஸ் என்கிட்ட பேனல் இல்ல. 150 வாட் 2 பேனல் தான் இருக்கு. அப்ப 2 பேனல் எப்படி சார் கனெக்ட் பண்றது வந்து இந்த கொஸ்டின் வரும். கண்டிப்பா வந்து நீங்க பேட்டரின்னு ஒரு கான்செப்ட்டோட நீங்க வொர்க் பண்றீங்க. உங்க வீட்ல எக்ஸிஸ்டிங் ஹோம் இன்வெர்ட்டர் வந்து நீங்க சோலார்ல கன்வெர்ட் பண்றீங்கன்னா, பேனல்ஸ் ஆல்வேஸ் ஷுட் பி கனெக்டட் இன் பேரலல் கனெக்ஷன். பேரலல் கனெக்ஷன்னா என்ன சார் அப்படின்னா, 10 பேனல் யூஸ் பண்ணாலும் சரி, 2 பேனல் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லா பேனலுடைய மைனஸையும் ஒண்ணா கனெக்ட் பண்ணி, எல்லா பேனலுடைய பிளஸையும் ஒண்ணா கனெக்ட் பண்ணி, அத தான் வந்து சார்ஜ் கண்ட்ரோலர்ல குடுக்கணும். நீங்க இந்த கனெக்ஷன்ஸ் மாத்தி குடுத்துட்டீங்க. மைனஸ் டூ பிளஸ், மைனஸ் டூ பிளஸ்ன்னு சொல்லிட்டு சீரியஸ் கனெக்ஷன்ஸ் குடுத்து நீங்க சார்ஜ் கண்ட்ரோலர் குடுத்தீங்கன்னா, சார்ஜ் கண்ட்ரோலர் இமிடியேட்டா வந்து பிளாஸ்ட் ஆகும். உள்ள இருக்க கப்பாசிட்டர் இமிடியேட்டா ஃபெயிலியர் ஆகும். அதனால எப்பவுமே வந்து நீங்க பேனல்ஸ கனெக்ட் பண்ணும்போது, ஒரு பேனல்னா டைரக்ட்டா அதோட பிளஸ், அதோட மைனஸ அங்க நீங்க வந்து சார்ஜ் கண்ட்ரோலர்ல கனெக்ட் பண்ணிடலாம். 2 பேனல் இருக்கு, 3 பேனல் இல்ல 4 பேனல் போடுற மாரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா, 4 பேனலோட பிளஸையும் ஒண்ணா கனெக்ட் பண்ணி, 4 பேனலோட மைனஸ ஒண்ணா கனெக்ட் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும். இங்க எக்ஸாம்பிள் குடுத்திருக்கேன். இங்க 2 பேனல் இருக்கு. 2 பேனலுமே 12 வோல்ட் சிஸ்டம் தான். ஸோ நம்ம கண்டிப்பா பேரலல் கனெக்ஷன்ஸ் பண்ணி ஆகணும். பேரலல் கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பிளஸ்ஸ கொண்டு வந்து இந்த பிளஸோட கனெக்ட் பண்ணி, அண்ட் தென் அது 2த்தையும் சேர்த்து லூப் பண்ணி ஒரு பிளஸ்ஸ வெளில கொண்டு போணும். அதே மாரி தான் மைனஸும் பாருங்க. 2 மைனஸையும் ஒண்ணா கனெக்ட் பண்ணி, அண்ட் தென் மைனஸ் வந்து இங்க கொண்டு போறாங்க. இதே மாரியே நீங்க எக்ஸாம்பிள் வச்சுங்க. 4 பேனல்னா 4 பேனலோட பிளஸையும் ஒண்ணா கனெக்ட் பண்ணணும். 4 பேனலோட மைனஸும் ஒண்ணா கனெக்ட் பண்ணி இந்த சார்ஜ் கண்ட்ரோலர்ல கனெக்ட் பண்ணணும். இத மட்டும் நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கங்க. ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு பேட்டரிய கனெக்ட் பண்ணிட்டு, அண்ட் தென் அதுக்கப்புறம் பேனல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? இதான் வந்து கனெக்ஷன் ப்ரொசீஜர். இந்த கனெக்ஷன்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்க வீட்ல இருக்கிற ஹோம் இன்வெர்ட்டர் பேட்டரிய ஈஸியா சோலார்க்கா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து ரெகுலரா இப்ப ஐடியலா வச்சுட்டு இருக்கிற உங்களோட இன்வெர்ட்டர் பேட்டரிய வந்து நீங்க சோலார்ல கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலியமா ஐடியலா நீங்க யூஸ் பண்ணாம இருந்தாலும், அது மூலியமா ஈபி வந்து உங்களுக்கு சில யூனிட்ஸ் வேஸ்ட்டா போயிட்டுருக்கும். அத வந்து நீங்க தவிர்க்கலாம். பிளஸ் வந்து சோலார்லேருந்து ஜெனரேட் பண்ணது எல்லாமே ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பவர் கட்லேருந்தும் நீங்க கண்டிப்பா வந்து சேவ் ஆகலாம்.
ஸோ பெனிஃபிட்ஸ். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் இங்க குடுத்துருக்கேன். இத மாரி நீங்க யூஸ் பண்றதால. ஸோ இபி சார்ஜ் கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். புரொடெக்ட் இன்வெர்டர்ஸ் அண்ட் பேட்டரீஸ் ஃப்ரம் பீயிங் ஐடில் அண்ட் இன்கிரீசிங் இட்ஸ் லைஃப் டைம். ஸோ கண்டிப்பா வந்து ஐடிலா இருந்தா கண்டிப்பா பேட்டரியோட லைஃப்பும் சரி, இன்வெர்டர் லைஃப்பும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, சார்ஜிங், டிஸ்சார்ஜிங் சைக்கிள் வந்து எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கணும். நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருந்தாலும் அதோடைய அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து வேஸ்ட்டா போயிடும். ஸோ அதனால வந்து நம்ம எப்பவுமே அத வந்து வொர்க்கிங் கண்டிஷன்ல வச்சுக்கிறதுக்கான நம்மளுக்கு அந்த அதோட லைஃப் டைம் இன்கிரீஸ் பண்றதுக்கான நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் காஸ்ட் கண்ட்ரோல் கேன் பி டன் பை யூசிங் எக்ஸிஸ்டிங் இன்வெர்டர். ஆமா. ஆல்ரெடி நீங்க இன்வெர்டர் பேட்டரி இருக்கு. அத யூஸ் பண்ணாம புது இன்வெர்டர் பேட்டரி போட்டா அதோட காஸ்ட் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ அந்த காஸ்ட்ட நம்ம தவிர்க்கலாம். இருக்கிற இன்வெர்டர் பேட்டரிய நம்ம சோலார்ல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆர்ஓஐ. ஆர்ஓஐன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட். சார் நான் இப்போ ஒரு பேனலு, ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர்ஸ், மவுண்டிங் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணா, எனக்கு இந்த போட்ட காசு நான் எப்ப சார் எடுக்கறது? நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்றேன். நான் எவ்வளோ எடுக்க முடியும்னா, கண்டிப்பா மேக்ஸிமம் 2 இயர்ஸ்ல வந்து நீங்களால எடுத்துட முடியும். உங்களோட ஈபி நீங்க சேவ் பண்றீங்களா அது மூலியமா. ஓகேங்களா? லாஸ்ட் வந்து ஃப்ரீ ஃப்ரம் பவர் கட். கண்டிப்பா வந்து உங்களுக்கு அன்இன்டரப்டட் பவர் சப்ளை வந்து கிடைக்கும். திஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் விஷயம். ஸோ ஹோம் இன்வெர்ட்டர்ஸ் வந்து எப்படி சோலார் இன்வெர்ட்டரா கன்வெர்ட் பண்ணுறதுன்றத நான் ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இல்லை நீங்களே வந்து இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் இன்ஸ்டலேஷன்ஸ் பண்ணுறீங்க, பண்ணும்போது ஏதோ டவுட்ஸ் வருது அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னுடைய நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கேன். 6381705045. ஃபர்தர் என்கொயரிஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து எங்களுடைய காலேஜுக்கும் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க் யூ.